முருகான்னு நாம் கூப்பிட்டா முருகுல அழகு மட்டும் இல்லை, மூ என்றால் முகுந்தனையும் பெருமாளையும் பெருமாளுடைய லக்ஷ்மி தாயாரையும் நாம் வணங்கினதா அர்த்தம். ரு என்றால் ருத்ரன் சிவனையும் பார்வதியும் நாம் வணங்கினதா அர்த்தம். அதேமாரி கா என்றால் காமேஸ்வரன், பிரம்மனுக்கு இன்னொரு பெயர் காமேஸ்வரன். அப்போ பிரம்மனையும் சரஸ்வதி தேவியும் நாம் வணங்கினதா அர்த்தம். இப்படி முப்பெருந்தேவர்களையும் முப்பெருந்தேவியர்களையும் நாம் ஒரு சேர வணங்கும்போது நமக்கு முருகனுடைய அருள் முழுமையாக கிடைக்கும். அப்போ முருகான்னு கூப்பிட்டா போதும். எனக்கு நிறைய மந்திரம் தெரியல அப்படின்னு நாம் சொன்னால் வேறு எதுவுமே தேவையில்லை, அவனுடைய இந்த ஒரு நாமம் போதும். முருகா அப்படின்னு நீங்கள் அழையுங்கள், அந்த கந்தன் நம் கண் முன்னாடி வந்து நிற்பான். ஏதாவது ஒரு ரூபத்தில் நம் கண் முன்னாடி வந்து நிற்பான். நம்ம பிரச்சனையெல்லாம் பொடி பொடியாக ஆக்கி நம்ம வாழ்க்கையில் நல்ல சுகத்தையும் சௌபாக்கியத்தையும் சகல செல்வங்களையும் கொடுக்கக்கூடியவர் முருகர் தான். முருகனுக்கு அரோகரா, வள்ளி தெய்வயானைக்கு அரோகரா.